நன்றி மறக்கும் உலகத்தில் நாம் நன்றியை மறக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பல கஷ்டமான சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களே, உறவுகளை எப்படி திருப்திப்படுத்தணும்னு தெரியாது, எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும்னு தெரியாது, எப்படி ஒரு விஷயத்தை நம்ம உடச்சி பேசணும்னு தெரியாது. பல இடத்துல குழந்தை உள்ளமாகவே இருக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். நல்லவன் தான், நல்லவங்க தான், நாடு நல்லவனாக இருக்க விட மாட்டேங்குதே, இந்த மக்கள் நல்லவங்களாக இருக்க விட மாட்டேங்குதே, இந்த மக்கள் நமக்கு தேவையில்லாத வீண் பழியையும் நம்ம மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தையும் தலையில் எழுதிடுறாங்க. இப்படி பல தான் செய்யாத குத்தத்துக்கும் தான் செய்யாத தப்புக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய என் உறவுகளான விருச்சக ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். நம்பலாம் பிள்ளைகளாக. கிரகங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் மறைந்த வாய்ப்புகள் வெளிப்பட போகுது. உங்களுக்கு யாராவது மறுக்கப்பட்ட வாய்ப்புகள், உங்களை விட்டு விலகின வாய்ப்புகள் சேரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி நினச்சிங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது, நடக்க போகுது. உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயம், நீ லாய்க்கு இல்லை, உனக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு உங்களை நீக்கப்பட்டு இருந்தார்கள்னா அவர்கள் உங்களை கூப்பிட்டு அந்த வேலையை கொடுப்பாங்க, அவர்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க, அவர்கள் உங்களுக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுப்பாங்க. இவர்கள் கொடுக்கலைனாலும் இன்னொரு இடத்துல அந்த சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க போது, மறைத்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சில பேர் மறைச்சிருப்பான், உங்களுக்கு தெரியாமையே உங்கள் குடும்பத்திலேயே சில விஷயம் நடந்திருக்கும், உங்கள் ஆஃபீஸில் நடந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது மூலமாக தொழில் உயர்வு கிடைக்க போகுது, பண வரவு ஏற்படும், பிஸ்னஸ் நல்லா வரப்போகுது, பணத்தில் சந்தோஷம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலோ, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் பணத்தை விட்டு இருந்தாலோ இப்போ அதை திருப்பி நம்ம கிடைக்கக்கூடிய நேரம். இதுக்கு முன்னாடி 2 பொருள் விற்க முடியல அப்படின்னா இப்போ 4 பொருளாக விற்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி சில அவமானங்களை பார்த்துருந்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா வெகுமானத்தை பார்க்க போகிறீங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடாதுல்ல, ஒரே நேரமாக அழுதுகிட்டேவா இருக்கிறது. சீரியல் பார்த்துருக்கீங்களா, அழுதுகிட்டே போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது என்ட்ரி, ஒரு கேரக்டர் வருவாங்க, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படி டாப்பில் கொண்டு வருவார் டேரக்டர். அவ்வளோதான், அழுகை காட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு. விருச்சக ராசிக்கு ஏப்ரல் 13க்குள்ளே இந்த காலகட்டத்தில் அழுகை காட்சி முடிஞ்சு ஏப்ரல் 13க்குள்ளே சிரிக்கக்கூடிய காட்சிகள் ஆரம்பமாகுது, சிறப்பான காட்சிகள் ஆரம்பமாகுது. உடல் நலத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு ஒரு இஎன்டி ப்ராப்ளங்கள், குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் கிளியராக போகுது. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். அந்த வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக வழிபாடு பண்ணுங்கள். மாதுளம் பூன்னு சொல்லுவாங்க, மாதுளம் பூ இல்லைன்னா மாதுளம் பழம், இந்த மாதுளம் பழத்தில் மாலை கட்டி போடுங்க விருச்சக ராசிக்காரர்கள் வராகிக்கு. அதுவும் பஞ்சமின்னு ஒரு திதி சொல்லுவாங்க, அந்த பஞ்சமியில் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை மாதுளம் பூவை உடச்சி அதில் என்ன பண்ணுங்கள், அதில் உள்ள முத்துக்களை எடுத்து நிவேதியம் பண்ணுங்கள் வராகிக்கு. இல்லை அதில் உள்ள முத்துக்களை நீங்கள் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அபிஷேகத்துக்கு கொடுங்க. மாதுளம் பூவை எப்படியாவது அம்பாளுக்கு செலுத்துங்க. பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி எடுத்துங்க. அதில் முடியலை, பஞ்சமி மறந்துட்டேன், நான் என்ன சுவாமி செய்யலாம் அப்படின்னா சனிக்கிழமைக்கு போய் செய்யுங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. வராகி இப்படியே உள்ளம் உருகி உங்களை வாழ்க்கையில் சில விஷயத்தை மாற்றுவான். ஏன்னா மறைந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும், மறைக்கப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும்னா வராகியை கும்பிடணும், தொழிலில் உயர்வு ஏற்படணும், பண உயர்வு ஏற்படணும், எதிரிகள் தொந்தரவு விலகணும், உடல்நலங்களில் மேம்பாடு ஏற்படணும். வராகி வழிபாடு அவசியம் விருச்சக ராசி செய்யுங்க. அடுத்தது உறவு முறைகள் இப்போ சரி செய்யப்படும். சில உறவு பிரச்சனைக்குரிய உறவாக போயிருக்கும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பயங்கர கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கும், சண்டைகள் வந்திருக்கும், வெறுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் இப்போ மாறிடும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பங்காளி சண்டைகள் மாறும், பிரச்சனைகள் நீங்கும், உறவுகள் மேம்படும்.
அப்போ உறவுகள் மேம்படும், போட்டியில் வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு போட்டி, இதை நான் ஜெயிச்சே ஆகணுங்க, இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், சக்ஸஸே பண்ணி ஆகணுங்க அப்படின்னு என் பிள்ளைங்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. போட்டிகளில் வெற்றி. வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட செய்திகள், ஒரு நிலையான தன்மைகள் ஏற்படும். எங்கேயாவது நம்மளை தூக்கிடுவாங்களோ, எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவோமோ, நமக்கு இது கிடைக்காம போயிடுமோ அப்படிலாம் நினச்சவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், அவ்வளோதான். ஒரே ஒரு வழிபாடு தான். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் இந்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார். உங்கள் வீட்டில் மாக்கோளம்னு சொல்லுவாங்க, அரிசி மாவு, கோலம் மாவோடு சேர்த்து அரிசி மாவை கலந்து, அந்த அரிசி ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க, சக்கரம், அதை கோலமாக போடுங்க. சாமி ரூமில் ஒரு பலாக்கட்டையில் போட்டு சுவாமிக்கு அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைங்க. ஸ்ரீ சக்கரம் போட்டு அதில் ஒரு விளக்கேற்றுங்க. எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ, அதாவது உங்கள் உறவுகள் சரி செய்யப்படும், உங்கள் குடும்பத்தில் இருக்க போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க, வெளிநாட்டு செய்தி வரும். ரொம்ப சிம்பிள். ஒரு பலாக்கட்டை, அரிசி மாவு, கோலமாவு கலந்துக்கணும். கோலமாவு ஏன் கலந்துக்கணும்னா அப்போ தான் இழை நல்லா வரும். ஆனால் அரிசி மாவு தான் அதிகமாக இருக்கணும், தண்ணி பற்றக்கூடாது. அதில் ஸ்ரீ சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு கோலம் போடணும். இல்லை ஸ்ரீ சக்கரம் போட முடியல, ஸ்ரீ சக்கரம் தான் போடணும், முடியல, ஸ்வஸ்திக் போடலாம். செவ்வாய்க்கிழமையில் இது செய்யணும், ஸ்வஸ்திக் போடணும். ஸ்ரீ சக்கரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். சரியாக எனக்கு போட தெரியல, பிழையாக இருக்குன்னா பிழையாக கோலத்தை போடாதீங்க. இல்லைன்னா இப்போ இதெல்லாம் இப்போ அச்சு இருக்குது, அச்சு வச்சு அதில் கூட போடலாம். அச்சு வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லையா தெரிஞ்ச வரைக்கும் போருங்க. எப்படி? ஸ்வஸ்திக் போட்டு அதில் அந்த விளக்கை வைங்க, இந்த பிரார்த்தனைகளை வைங்க. நிச்சயமாக அந்த சக்கரம், ஸ்ரீ சக்கரம், அந்த அம்பாள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது செய்வாள். ஸ்வஸ்திக் நிச்சயமாக நல்லது செய்வாள். அதேமாதிரி ஆன்மீகத்தில் இந்த காலகட்டம் ஏப்ரல் 13க்குள்ளே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஆரம்பம், ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தே தீரணும். ஒரு பெரிய முடிவு உங்களுக்கு சாதகமாக நடந்தே தீரும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சே தீரும். ஒரு முடிவு சாதகமாக வரும். நான் எதிர்பார்க்கலைங்க, நானும் எனக்கு கிள்ளி பார்க்குறேன், நான் தான் விருச்சிக ராசி அப்படின்னு கிள்ளி பார்க்க வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும். ஒரு பெரிய முடிவு சாதகமாகும், புதிய ஆரம்பம், ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு வேளை உணவை கட் பண்ணணும். என்னங்க பெருசாக போட்டிங்க, உண்டை தூக்கி கடைசியில் எல்லாமே போட்டிங்க, பரவாயில்ல, இது கொஞ்சம் பெருசாக போட்டிங்களே அப்படின்னு. உண்மை. ஏப்ரல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகும் தொடர்ந்தால் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் தினசரி ஒரு வேளை உணவை கட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஏதாவது ஒரு வைராக்கியம் வேணும்னா ஒரு வேளை உணவு கட் பண்ணணும். அதில் எந்த வேளை உணவை கட் பண்ணலாம்? காலையில் 11 மணிக்கு சாப்பிட்ருங்க, இல்லை 12 மணிக்கு சாப்பிட்ருங்க, ஈவினிங் 7 மணிக்கு சாப்பிடுங்க. அப்போ ஒரு வேளை உணவு கட் பண்ணணும். ராத்திரி சாப்பிட்றத கம்மி பண்ணிடுங்க. ராத்திரி சாப்பிட்றத கம்மி பண்ணிடுங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் பழம் சாப்பிடுங்க, அயன் ஃபுட்ஸு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. ஃபுட்டு என்ன சொல்லுவாங்க, கேரட்டு, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, வெண்டைக்காய், இதெல்லாம் சாப்பிடுங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு கேரட்டு சாப்பிட்லாம், காலையில் வெண்டைக்காய் சாப்பிட்லாம். புரியுதுங்களா? ஒரு ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆமாம், இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஒரு 4 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. 11 மணிக்கு சாப்பாடு. ஏன்னா இந்த பெரிய முடிவு சாதகமாகிறதுக்கு கொஞ்சம் உடம்பு, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயானால் தான் மனசு ஃப்ரீயாகும். மனசு ஃப்ரீயாக இருந்தால் தான் எண்ணங்கள் கிளியர் ஆகும். அப்போ எண்ணங்கள் கிளியர் ஆகும்போது க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த நேரம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பிடிச்சதாக தின்னுட்டு அது முடியாத அளவுக்கு உள்ளே வச்சு நல்லா குத்திட்டு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு எண்ணம் பூர்த்தி ஆகணும்னா அது நடக்காது. தவம் இருக்கணும். இந்த காலம் தவம் இருந்தால் நல்லது. ஏப்ரல் 13 இந்த அதிசயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு தவம் இருங்க. இந்த தவம் இருக்கிறதுக்கு நீங்கள் சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி தவம் இருங்க. அதுவும் முக்கியமாக ஏதாவது ஒரு அம்பாள் எடுத்துங்க. கருமாரி, முண்டக்கண்ணியம்மை, அங்காளம்மை, சமயபுரம் மாரியம்மை, ஏதோ ஒரு அம்பாள் எடுத்துங்க. ஒருவேளை உணவு செஞ்சு பாருங்கள். ஏப்ரல் 13க்குள்ளே சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும்.
இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.